சூரியன் காலையிலே உதிக்கும், உதித்து துஹாவுடைய நேரத்திலே அந்த திடுக்கத்திலே இருந்து மக்கள் இன்னும் மீழ்ச்சி பெற்றிருக்க மாட்டார்கள். திக்குமுக்காடி திகைத்து போயிருந்த மக்களுக்கு அடுத்து திடீரென்று ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. 70,000 யகூதிகளோடு சேர்ந்து முழு முஸ்லிம்களையும் படுகொலை செய்வதற்காக வேண்டி அவன் துரத்துவான். அடுத்தது இந்த உலகத்திலே நடக்கப் போகின்ற ஒரு பயங்கரமான ஒரு சேதம், ஒரு அழிவு. 3 இடம் பூமியிலே இருந்து சுழிவாங்கப்படும். 3 இடம் எப்படி இருக்கிறது சொன்னார்கள். அழகான கனிவர்க்கங்கள் நிறைய காய்த்து குலுங்குகிறது. சொன்னான் அல்லாஹ் மீது சத்தியமாக, அமா இன்னஹு யூஷிகு அல்லா துஸ்மிர, கிட்டத்தில் சமீபத்தில் அந்த தோட்டங்களில் காய் கறிகள் பல வர்க்கங்கள் கனிக்காமல் இருக்கும். அந்த காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, அது கிட்டத்திலே வந்துவிடும் என்று அன்று சொன்னார்கள். இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅ, பயங்கரமான அந்த திடுக்கிடும் அந்த கியாமத்துடைய நாள் நெருங்குவதற்குரிய சில அறிகுறிகளை சொன்ன அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள், ஐயுர்ஃபா அல் இல்மு, மார்க்க ஞானங்கள் அறிவுகள் உயர்த்தப்பட்டு போய்விடும். மார்க்க கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை அரித்து அரித்து முஸ்லிம் நாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக குறிவைத்து தாக்கி தாக்கி யகூதிகளும் நசராணிகளும் மிக பயங்கரமான சதித்திட்டங்களை தீட்டி அந்த பயங்கரமான அந்த சதித்திட்டம் அமுல் நடாத்தப்படுகின்ற பொழுது இஸ்லாம் முஸ்லிம்களுக்கென்று ஒரு தகுதியான தலைவர் இல்லாமல் முழு இஸ்லாமிய உலகமும் தத்தளிக்கின்ற பொழுதுதான் திடீரென்று ஒரு நாள் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்கம் வெள்ளி கடலிலே இருக்கின்ற முத்து நவரத்தினங்கள் மரகதங்கள் இதனால் ஆரம்பத்திலே கட்டப்பட்டது. அது எப்படி நடந்தது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தெரிந்தவர்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள், மார்க்கத்தை நன்றாக புரிந்தவர்கள், மார்க்க அறிஞர்கள் அதிகமானவர்கள் கெட்டவர்களாக இருப்பார்கள். யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். அமல் செய்வார்கள் தெரியாதவர்கள், தெரிந்தவர்கள் அதுபோன்று செய்கிறார்களா, ஆனால் அவர்கள் அதிகமானவர்கள் ஃபஸகா, இன்னும் ஒரு ரிவாயத்திலே ஃபுஸ்ஸாக் என்றால் மிக கெட்டவர்களாக இருப்பார்கள். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, இதுவும் கியாமத்துடைய நாட்களின் அடையாளங்களில் ஒன்று என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கற்று இவன் தான் எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பு என்று சொல்லுவார்கள். அந்த ஷைத்தான்கள் சொல்லும், இந்த மனிதர்கள் ஈமானிலே குறைபாடு உள்ளவர்கள், அப்படியே சாரி சாரியாக அவனை ஏற்றுக்கொள்வார்கள். சொன்னார்கள், இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅ, பயங்கரமான அந்த திடுக்கிடும் அந்த கியாமத்துடைய நாள் நெருங்குவதற்குரிய சில அறிகுறிகளை சொன்ன அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள், ஐயுர்ஃபா அல் இல்மு, மார்க்க ஞானங்கள் அறிவுகள் உயர்த்தப்பட்டு போய்விடும். மார்க்க ஞானம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட மாட்டாது. அவர்கள் நெருங்குகின்ற பொழுது வானத்திலே இருந்து 2 மலக்குமார்களுடைய தோள் புஜத்திலே கை வைத்தவர்களாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈட்டியை ஏந்தியவர்களாக டமஸ்கஸ்ல இருக்கின்ற ஒவ்வொன்றும் முஸ்லிம்களை அறைகூவி அழைக்கும், அல்லாஹ்வுடைய அடியானே முஸ்லிமே, இங்கே வா, எனக்கு பின்னால் ஒரு மனிதன் ஒளிந்திருக்கிறான், அவனை கொலை செய்து விடு என்று கல்லு பேசும், மரம் பேசும், மதில் பேசும், மரம் பேசும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரே ஒரு மரத்தை தவிர, கிர்கிதா அல்லது கர்கத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த ஒரு சில வாரங்களாக தொடர்ச்சியாக நாம் இந்த உலக முடிவின் அடையாளங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் உலகத்தில் இருக்கின்ற மிக பயங்கரமான ஒரு படைப்பு யஜூஜ் மௌஜூஜ் வர்க்கத்தினர்கள். இவர்கள் எப்பொழுது தோன்றினார்கள், அவர்களுடைய அமைப்பு என்ன, உலகத்திற்கு அவர்கள் எப்படி வெளிப்படுவார்கள், வெளிப்பட்ட பிறகு அவர்களால் நிகழக்கூடிய அட்டகாசங்கள் என்ன என்பன போன்ற பல விடயங்களை நாம் சென்ற ஹுத்துபாவிலே நாம் பார்த்தோம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
இந்த பூமி 10 மடங்கு என்றால் அதிலே 9 மடங்கில் யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர்கள் வாழ்கிறார்கள். இடத்திலே இருந்து நீ வந்தாயோ, எந்த கிழக்கிலே இருந்து உதித்து வந்தாயோ அதே கிழக்கு திசை நோக்கி நீ சென்று நாளைக்கு காலையிலேயும் அந்த கிழக்கிலே இருந்து நீ உதிப்பாயாக. இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். திடீரென்று ஒரு நாள் அந்த சூரியன் வளமை போன்று வரும். அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் இருக்கும். அல்லாஹ்வுக்கு சிரம் பணியும். அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்நோக்கி காத்திருக்கும். கட்டளை வரும். அந்த கட்டளை திடீரென்று சூரியனை பார்த்து அல்லாஹ் பேசுவான். அந்த கட்டளையை கேட்ட சூரியனை திடுக்கிட்டு விடும். ஏ சூரியனே, இன்று நீ உதிக்க வேண்டும், ஆனால் உன்னுடைய வளமை போன்ற திசையிலே இருந்து அல்ல. நீ அஸ்பிஹி தாலிஅத்தன் மின் மக்ரிபிக்க, எந்த இடத்திலே நீ இவ்வளவு காலம் மறைந்து கொண்டிருந்தாயோ அந்த மேற்கு திசையிலே இருந்து நீ நாளைக்கு உதிக்க வேண்டும் என்று ஒரு திடீர் கட்டளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறப்பிப்பான். கண்ணியமானவர்களே, அன்றுதான் முழு உலகமும் பார்க்கும். முழு உலகமும் பிரமித்து போய்விடும். முழு உலகம் திடுக்கிட்டு போய்விடும். சூரியன் திடீரென்று மேற்கிலே உதிக்கும். இதை பார்த்த காஃபிர்கள் வைதா வகல் கௌலு அலைஹிம் அஹ்ரஜ்னா லஹும் தாபத்தம் மினல் அர்த் துகல்லிமுஹும் அன்னன் நாஸ கானூ பிஆயாத்தினா லா யூகினூன். திடீரென்று ஒரு மிருகத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவார். எழும்பினால் என்னுடைய தொழுகையுடைய ஹுக்கும் என்ன? எழும்பாமல் அத்தஹியாத்திலே அமர்ந்து விட்டால் இமாம் வரும் வரைக்கும் நான் என்ன செய்ய? கண்ணியமான கனவான்களே, சிறிய சிறிய மசாலாக்கள் அவர்கள் செய்கின்ற அந்த புரிகின்ற அந்த கடமையில் ஒன்றுமே தெரியாது. ஹஜ்ஜுக்கு போகிறார்கள், எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும், ஹஜ்ஜை எங்கே முடிக்க வேண்டும், ஒவ்வொரு தவாஃபிலையும் என்ன ஓத வேண்டும், எது ஓதக்கூடாது, ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி நியத்து வைக்க வேண்டும், ஒன்றுமே தெரியாது. அமல் செய்வார்கள். ஆனால் அமல் செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் பாமர மக்களாக இருப்பார்கள். ஒன்றுமே தெரியாமல் அமல் செய்வார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், விபச்சாரம் அதிகரிக்கும். திருமணம் முடித்தவனும் செய்வான், திருமணம் முடிக்காதவனும் செய்வான், வயது முதிர்ந்தவனும் செய்வான். பச்சிலம் பாலகன் கூட அதிலே ஈடுபடக்கூடிய ஒரு மோசமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விபச்சாரம் அதிகரிக்கும். இன்றைய தினத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மொழியப்பட்ட, அவர்களால் எச்சரிக்கப்பட்ட, அவர்களால் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட சில அறிகுறிகளை நாம் பார்ப்போம். அதிலே ஒன்றுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி காலம் வந்துவிட்டால் பெண்களிடத்தில் இருந்து வெட்கம் எடுபட்டு போய்விடும். பெண்களிடத்திலே இருந்து வெட்கம் எடுபட்டு போய்விடும். அந்த வெட்கம் எடுபட்டு போய்விட்டால் தெரிந்தீர் என்ற ஒரு அழைப்பு வரும். ஏ முஸ்லிம்களே, நீங்கள் ஈடுபடுகின்ற இந்த செயலை விட்டு விடுங்கள். இதோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை வந்திருக்கிறது, தஜ்ஜால் வெளியாகிவிட்டான் என்ற ஒரு பயங்கரமான அழைப்பு வந்துவிடும். அந்த நேரத்தில் இந்த தஜ்ஜால் இந்த உலகத்திலே தோன்றுவான். இந்த கயவர்கள் அந்த கியாமம் அவர் சீக்கிரமாக அந்த கியாமத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது எப்பொழுது வரும்? அதை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை. மழை பண்டாக பறக்குமா? கடல் தீயிட்டு கொளுத்தப்படுமா? பூமி அப்படியே பிளந்து விடுமா? கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு பூமியை விழுங்கி விடுமா? பூமியிலே இருக்கின்ற எல்லா படைப்பினங்களும் அப்படியே மேலெழுந்து அப்படியே வந்து விடுமா? வானம் தூள் தூளாக்கப்படுமா? சந்திரன் உதிர்ந்து விடுமா? சூரியன் ஒளிமங்கி அப்படியே சுருண்டு கீழே விழுந்து விடுமா? நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடுமா? இதுவெல்லாம் நடப்பது சாத்தியமா? அது எப்பொழுது நடக்கவிருக்கிறது? நாளைக்கா அல்லது நாளை மறுநாளா அல்லது வருகின்ற கிழமையா என்று இவர்கள் ஈமான் கொள்ளாதவர்களாக அந்த திடுக்கிடும் நாளை அவசரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக ஓரிரு வாரமாக கியாமத்துடைய அழிவின் சில அறிகுறிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் கடந்த 2 ஜும்மாக்களிலும் கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது ஏற்படவிருக்கின்ற சிறிய அடையாளங்களை, ஒரு சில அடையாளங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மொழியப்பட்ட, அவர்களால் எச்சரிக்கப்பட்ட, அவர்களால் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட சில அறிகுறிகளை நாம் பார்ப்போம். அதிலே செய்வார்கள். ஆனால் அமல் செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் பாமர மக்களாக இருப்பார்கள். ஒன்றுமே தெரியாமல் அமல் செய்வார்கள். தெரிந்தவர்களுடைய மாணவர்களே, அன்றுதான் முழு உலகமும் பார்க்கும். முழு உலகமும் பிரமித்து போய்விடும். முழு உலகமும் திடுக்கிட்டு போய்விடும். சூரியன் திடீரென்று மேற்கிலே உதிக்கும். அருது மாபைன உதுனைகி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் உட்கார்ந்து வருகின்ற கோவேரி கழுதையுடைய 2 காதுகளுக்கும் மத்தியில் உள்ள கெப் இருக்கிறதே, 70 திரான், 70 முழம் இருக்கும். 70 முழம்.
அவ்வளவு பயங்கரமான ஒரு கழுதையில் அவன் வருவான். அவனை பார்க்கின்ற பொழுது, அவனுடைய அற்புதத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் மக்கள் சாரி சாரியாக அவனை ஈமான் கொண்டு இஸ்லாத்தை நிராகரித்து விடுவார்கள். அவன் ஒற்றை கண்ணனாக இருப்பான்.